கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். சத்ருவின் சூழ்ச்சியிலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்வது எப்படி, அதற்கு ஏதாகிலும் வழியுண்டா என்று தேடிக்கொண்டிருக்கும் ஆத்துமாவே, இந்த நாளில் உங்களுக்கான ஆசீர்வாத வசனம் நீதிமொழிகள் 30:5. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். நிபந்தனை வசனம் 6. அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்ளுவார், நீ பொய்யனாவாய். முதலாம் ஆதானிடத்தில் பிசாசு வந்து தேவன் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தையவே மெதுவா புரட்டி போட்டான். இந்த பழத்தை புசிக்க வேண்டும் என்று சொன்னாரோ, நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள்னு சொல்லி வார்த்தையை புரட்டி அவர்களை நம்ப பண்ணி அவர்களை ஏமாற்றி அவர்களுக்குள்ள நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை இழக்க செய்து ஜெயித்தான். இதே மெத்தட இந்த இரண்டாம் ஆதாம் கிட்டையும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நினைத்து அவர் வசனத்தை புரட்டி, இந்த வசனம் அவருக்கு கேடகமா இருக்கோ, இதே வசனத்தை கொண்டு தேவ திட்டத்தை தவிடுபொடியாக்கி அவரை வீழ்த்துவேன்னு சொல்லி மனக்கோட்டை கட்டி கொண்டு அவர் முன்னாடி வந்து நின்றாங்க. ஆனா அவன் ஒரே ஒரு விஷயத்த மறந்து போயிட்டாங்க. வார்த்தை மாமிசமாகி அந்த மாமிசத்தின் பெயர் தான் இயேசு கிறிஸ்து என் முன்னாடி நிற்பதே அந்த வார்த்தைன்னு மறந்து போய் தவறாக தேவனிடத்தில் வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தகுதியான வார்த்தைகளை கொண்டு அவனை ஓட ஓட விரட்டி அவனை ஜெயித்து தேவ திட்டத்தை நிறைவேற்றினாருங்க. தேவனுடைய வார்த்தை மட்டுமே என்னை பாதுகாக்கும் கேடகம் என்ற ரகசியத்தை அறிந்திருந்த யாக்கோபின் குமாரனாகிய ஆகூர் இந்த வார்த்தைகளை எழுதி வைக்கிறார். அது மட்டுமல்லாமல் தாவீது இந்த ரகசியத்தை அறிந்தபடியினால் ஒரு நாளைக்கு 7 வேளை நான் உம்மை தியானிக்கிறேன் என்று எழுதுகிறார். அது மட்டுமல்லாமல் உம் வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன், உம் வார்த்தை என் பாதைக்கு வெளிச்சமாக தீபமாக இருக்குதுன்னு சொல்றாரு. இது நிமித்தமாக மட்டும்தான் அவருக்கு விரோதமாக வந்த ஏராளமான சத்துருக்களின் கண்ணி ஈட்டி எல்லாவற்றிலும் தப்புவிக்க அவர் தியானித்த அந்த வார்த்தைகள் அவருக்கு கேடகமாய் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை பாதுகாப்பு மட்டுமில்லங்க, ஆச்சரியமானதாகவும் அதிசயமானதாகவும் இருக்குது. என்ன மாதிரி ஆச்சரியம் நீங்க கூட அனுபவிச்சிருப்பீங்க. ஒரே வசனத்தை பல தடவை படிச்சிருப்போம், வேதத்தை பல முறை படிச்சிருப்போம். ஆனா ஒவ்வொரு தரம் வாசிக்கும் போதும் ஒவ்வொரு அர்த்தம் தெரியும். என்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வெவ்வேறான அர்த்தங்களை தரும். ஆனா வசனம் என்னமோ ஒன்றாய் மட்டும்தாங்க இருக்கும். அதிசயமானதும் கூட. அதாவது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். போதிக்கும் போதே அதே வார்த்தைகள் என்னையும் குத்தும், எதிரில இருக்கிறவங்களையும் குத்தும், என்னையும் சரி செய்யும், அவங்களையும் சரி செய்யும். இந்த வார்த்தை மாமிசமானது மட்டுமல்ல, இந்த வார்த்தை நிமித்தம் உலகத்தை படைத்தார். இந்த வார்த்தை நிமித்தம் இயேசு கிறிஸ்து அநேகரை சுகமும் படுத்தினாருங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தையும் நிறைவேறிற்று. தானியேலுக்கு கொடுத்த வார்த்தையும் இன்றளவும் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை பாதுகாப்பு மட்டுமல்லங்க, நம் வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருக்கிறது. ஆரம்பமாய் இருந்தது, முடிவாயும் இருக்கிறது. அந்த வார்த்தையினால் தானே உலகத்தை படைத்தார். அந்த வார்த்தையை கொண்டுதான் இயேசு கிறிஸ்துவும் எல்லாரையும் சுகப்படுத்தினார். என்னுடைய சொந்த அனுபவத்தையும் சாட்சியா சொல்றேன், கேளுங்க. அதிகப்படியான பிரச்சனை, அதிகப்படியான நெருக்கம், எப்படி இதுக்கு ரெமெடி தேடுவதுன்னு தெரியாம கைவிடப்பட்ட சூழ்நிலையில மனிதர்களையோ தீர்க்க தரிசிகளையோ தேடி ஓடுறதில்ல. எனக்காக நீங்க ஜெபிங்கன்னு ஒரு காலத்துல சொன்னோம், இப்பயோ இல்ல, அதுவும் இல்ல. என்னுடைய போதகர் ஆபிரகாம் தாமஸ் அவருடைய மெசேஜஸ் பலவிதமான 5 வருஷம் முன்னாடி, 6 வருஷம் முன்னாடி, 2 வருஷம் முன்னாடி உள்ள எல்லா மெசேஜையும் பகலா கேட்டுக்கிட்டே இருப்பேன். என் இருதயம் அமைதியாகும் வரைக்கும் அந்த மெசேஜை திரும்ப நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, என்னுடைய பிரச்சனை என்னவோ அதற்குரிய பதில் எல்லா மெசேஜ்லயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த காரியங்கள் தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ, என்ன ஆலோசனை கொடுத்தாரோ அதை அப்படியே செய்வேன். என் பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் வருவேன். 2 மாதத்திற்கு முன்னாடி கூட இந்த காரியம் நடந்து என்னுடைய மிகப்பெரிய பயம் தீர்ந்து தேவன் சொன்ன வழியில நடந்தேன். இதோ ஜெயத்தின் வழியா நடந்துகிட்டு இருக்கேன். ஆமாங்க, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பாதுகாப்பாய் மட்டுமல்ல, உங்கள் பிரச்சனைக்கு தீர்வாகவும்
எல்லாவற்றிற்கும் வெளிச்சமாகவும் எல்லாவற்றிற்கும் ஆரம்பமாகவும் எல்லாவற்றிற்கும் முடிவுமா இருக்குது. அதனால தேவையற்ற பயத்தை விடுங்க. தேவனுடைய வார்த்தையை தாவீதை போல ராப்பகலா தியானிங்க. வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் மூலமாக எல்லா விதமான பதில்களையும் தேவன் வைத்திருக்கிறார். போன சண்டே ஃபீஸ்ட நீங்க பார்த்திருந்தா உங்களுக்கு தெரியும். அறிவியல் விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் தேவ வசனத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து அதன் மூலம் கண்டுபிடிப்பாங்கன்றதை நீங்க கேட்டிருப்பீங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான வேதத்தையும் வேத வார்த்தைகளையும் வேத புஸ்தகத்தையும் நம்ம கையில இருக்கும்போது நாம ஏங்க பயப்படணும்? ஒரு விலையுயர்ந்த பொருளை கையில வச்சுட்டு பயன்படுத்தாம இருந்தா எப்படிங்க? விலையுயர்ந்த முத்தை போன்ற அந்த வேத வசனங்களை அதிகமா தியானிங்க. எல்லா விதமான பாதுகாப்பும் எல்லா விதமான முடிவுகளையும் பெற்று ஆனந்தமாய் வாழலாங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் வார்த்தை மாமிசமாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு நீர் ஈவாய் தந்தமைக்காகவும் அவர் மூலம் கொடுத்த வேத வசனங்களுக்காகவும் அந்த வேத வசனங்களை எங்களுக்கு கேடகமாய் நீர் கொடுத்ததற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. என் சூழ்நிலை நிமித்தமாக வேதத்தை புரட்டி பொய்யனாய் மாறாதபடிக்கே உன் வேதத்தை சரியான முறையில் தியானிக்கத்தக்கதாக என் மனக்கண்களை திறந்து தாரும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.